Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லெக்சர் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஆசிலேஷன் சீரீஸில் சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் விச் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஆர் கிவன் இன் த டேபிள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிங்க. ஃப்ரம் டூ அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் காலமில் டைம் டேக்கன். அதாவது பாயிண்ட் ஓன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பொசிஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மீன் பொசிஷன்லேருந்து நம்மளுக்கு a/2 லொக்கேஷன். ஸோ a/2 லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியும், ஆம்ப்ளிடியூட் டிவைடட் பை 2. ஆம்ப்ளிடியூடுன்றது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அதுக்கு பை 2. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து SHMல மீன் பொசிஷன்லேருந்து a/2 போகணுன்னா எவ்வளோ டைம் எடுக்குமா? டோட்டல் டைம் பீரியட் டிவைடட் பை 12 எடுக்குமா? ஓகே. ஸோ அதே மாதிரி a/2 ன்றது ஆம்ப்ளிடியூட் பை 2. அதில் இருந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்டான ஆம்ப்ளிடியூடுக்கு a/2லேருந்து ஏக்கு போகணுன்னா எப்படி எவ்வளோ டைம் எடுக்குமா? t/6. அதே ஓலேருந்து, அதாவது மீன் பொசிஷன்லேருந்து a/√2. a/√2ன்றது ஆல்வேஸ் வி நீட் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னா 1/√2ன்றது என்னது நம்மளுக்கு 0.707. ஸோ a/√2 வந்து 0.707 ஆம்ப்ளிடியூடு. அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமா? t/8. ஸோ அதே மாதிரி a/√2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு t/8. ஸோ இப்போது இதை வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் ஹாரிசான்டலில் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இது வந்து மீன் பொசிஷன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது +a அண்ட் திஸ் ஒன் இஸ் -a. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து 4 இடத்த மார்க் பண்ணியிருக்காங்க. -a மீன் பொசிஷன், +a, அதுக்கப்புறம் a/2, a/√2. ஸோ a/2 0லேருந்து a/2 வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? a/12, சாரி t/12. அதே மாதிரி 0லேருந்து a/√2க்கு வரத்துக்கு, அதாவது 0ன்றது மீன் பொசிஷன்லேருந்து a/√2 வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குதான்? t/8. ஸோ அதே மாதிரி a/√2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம்? t/8. சிமிலர்லி a/2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு t/6. சரி, இப்போ நம்ம வந்து 0 to a/2 பார்த்தோம். அதே நேரத்தில் a/2லேருந்து மீன் பொசிஷன், இப்போ மீன் பொசிஷன் ஓலேருந்து a/2க்கு போகணும். நான் என்ன சொல்கிறேன், a/2லேருந்து ஓக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? t/12. அதாவது ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், அதாவது ஃப்ரம்லேருந்து டூலேருந்து ஃப்ரம், ரெண்டுமே சேம் டைமிங் தான் எடுக்கும். ஓகே. ஸோ a/2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு t/6 எடுக்குது. அப்போ ஏலேருந்து a/2க்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அதே t/6. சரி, இப்போது நீங்கள் இதை கவனித்து பார்த்தீங்களா? 0லேருந்து, அதாவது மீன் பொசிஷன்லேருந்து a/2 வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? t/12. அதே a/2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு t/6. t/12 பெருசா t/6 பெருசான்னு பார்த்தா எதுப்பா பெருசு? t/12 ஆர் t/6 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் என்னது பெரிய வேல்யூ. ஸோ நீங்கள் கவனித்து பார்க்கலாம், ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், 0 to a/2, a/2 a. ஸோ இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸு, பட் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டைம் எடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆப்ஜெக்ட் வந்து மீன் பொசிஷன், அதாவது க்ளோசர் டு மீன் பொசிஷன் இருக்கும்போது என்ன இருக்கும்? அதிக வெலாசிட்டி இட் வில் ஹேவ், அதாவது அதிக கைனடிக் எனர்ஜி, அதிக வெலாசிட்டி. அதே மீன் பொசிஷன்லேருந்து ரொம்ப விலக என்ன ஆகும்? வெலாசிட்டி குறையும். அதனால தான் ஏலேருந்து a/2 வரத்துக்கு அதிக டைம் எடுத்துச்சு, t/6. அதே a/2லேருந்து ஓக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம்? கம்மி டைம், a/12. ரைட். ஸோ இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நியர் த மீன் பொசிஷன் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் மோர், தேர்ஃபோர் இட் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் half of the distance o2 0 to a/2 in a shorter time, and compared to the second half, that is a/2 to a கவர் பண்ணும்போது 0 to a/2வை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிடுச்சு. ஓகே. சரி, இப்போ இதை வந்து இதே ஃபஸ்ட்டு வந்து டேப்லர் காலம் வைஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ் வந்து ஆசிலேட் ஆகிற எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி கிராஃபில் இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்டி கிராஃப். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைமோட கிராஃபு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் வந்து
ஆரிஜினில் இருக்குது, தட் மீன்ஸ் மீன் பொசிஷன் இங்கே வந்து 0 இல்லையா, ஆரிஜினில் இருக்குது. ஆரிஜினில் இருந்து a/2 போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, t/12. அதே மாதிரி a/2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, t/6. புரியுதா? அதே மாதிரி பாயிண்ட் ஓலேருந்து a/√2 போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, t/8. ஸோ அதே மாதிரி a/√2லேருந்து ஏக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, t/8. புரியுதா? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ், ரைட். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 டைம் t1 and t2. அதாவது t1 and t2 ஆர் 2 டைம் லொக்கேஷன்ஸ். இந்த 2 டைம் நடுவில் எவ்வளோ வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹவ் டைரக்ட்லி ரிட்டன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது del theta θ1 minus θ2 which is nothing but omega t1 minus t2. இந்த t1 minus t2 என்ன சொல்லலாம், delta ன்னு போடலாம், which is nothing but time difference. ஓகே, இங்கே டெல்டி வந்து நம்ம வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டெல்டீட்டா வந்து எப்படி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிற மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ ஓகே, சரி, இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்றதை பார்த்துடலாம். இப்போ எங்கிட்ட கன்சிடர் அண்ட் எக்ஸ்டி கர்வ். எக்ஸ்டி கர்வ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கான கர்வு. இது சம் ஆர்பிட்டரி கர்வ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சம் SHM ஓட கர்வு. இந்த SHM ஓட கர்வில் x is equal to a sin omega t plus 5. இங்கே வந்து 5ஓட வேல்யூலாம் நான் என்னன்னு கொடுக்கல, சம் ஆர்பிட்டரி வேல்யூ ஒரு ஜென்ரல் கேஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் இதில் வந்து ஆம்ப்ளிடியூட், இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டைம் இன்ஸ்டன்டேனியஸ் டைம் ப்ளஸ் 5 இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். இந்த ஒமேகா டி ப்ளஸ் 5 இருக்கு இல்லையா, இவர் தான் நம்ம சேர்த்து என்ன சொல்லுவோம், டீட்டான்னு சொல்லுவோம். டீட்டாக்கு பேர் என்னது, டீட்டா இஸ் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கரெக்டாக? சரி, இப்போ இந்த கர்வை பிளாட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் லைக் திஸ் ஒன். இப்போ இதில் நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். திஸ் இஸ் t1 அண்ட் திஸ் ஒன் இஸ் t2. இந்த t1ன்ற பாயிண்டில் என்ன லொக்கேஷன், x1. அதே மாதிரி t2ன்ற பாயிண்டில் என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா x2. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மார்க் த பாயிண்ட்ஸ். இப்போ என்னென்னா அட் பாயிண்ட் ஒன் நம்ம என்ன சொல்லலாம், x1 சொல்லலாம் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதாவது நான் நல்லா கவனிங்க, இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் திஸ் இஸ் சம் ரேண்டம் டைம், இன்ஸ்டன்டேனியஸ் டைம், கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அட் பாயிண்ட் 1ன்னா நான் என்ன பண்ணணும், டைம் கொடுக்கணும். நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது நம்மளுக்கு x1. இப்போ இந்த ஒமேகா t1 + 5 தான் என்னென்னு கூப்பிட போகிறோம், ஃபேஸ் ஆங்கிள் அட் t1, தட் இஸ் θ1. அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் எனக்கு டைம் t2 இருக்குது. அந்த பாயிண்ட்டில் நான் என்ன எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் x2, a sin omega t2 + 5. ஸோ இப்போது omega t2 + 5 நான் என்னென்னு எழுதலாம், θ2, which is phase angle at time t2. So phase difference between 2 points t1 and t2. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இது வந்து θ1, this is θ2, ரெண்டுமே ஃபேஸ் ஆங்கிள். இவங்களோட டிஃப்ரென்ஸை தான் என்னென்னு கூப்பிடுவோம், சப்ராக்ஷனை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ டெல் டீட்டான்றது என்னது, θ1 - θ2. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம முடிஞ்ச அளவு இங்கே மாடுலர் சைன் போட்டிருக்கேன். ஏன் மாடுலர் சைன் போட்டிருக்கேன்னா, ஸோ தட் த ஆன்சர் இஸ் ஃபைனல் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவில் எழுதுங்க. ஸோ ஜென்ரலாக ப்ராப்ளம் சால்விங்கில் தே வில் ட்ரை டு ரெப்ரசன்ட் அஸ் பாசிட்டிவ். சரி, இப்போ நீங்கள் இங்கே இதை எழுதும்போது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் 5 வில் கோ, அதாவது நம்மளுக்கு θ1 - θ2 ஒமேகா t1 - t2ன்னு வரும். ஏன்னா 5 0 ஆகிடும், 5 - 5 0 ஆகிடும். ஸோ ஒமேகா வந்து என்னது 2π/t. ஸோ t1 - t2. கரெக்டா? இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கும் மாடுலஸ் போட்டுறோம். ஏன்னா டைம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து t1 டைம், இது t2 டைம். நல்லா இங்கே இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது, t2 இஸ் கிரேட்டர் தென் t1. கரெக்டாக இல்லையா? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது t2 இஸ் கிரேட்டர். ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
see இங்கே வந்து t2 is greater than t1, அதனால் நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுன்னு மாடுலஸ் போட்டேன். ஸோ மாடுலஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஐ வெரி கிளியர்லி டோல், நெகட்டிவ் சைன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கான இது பார்த்தாச்சு. ஸோ இது ரிலேட்டட் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா என்ன சொல்கிறாங்க, a particle executes SHM with a time period. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் SHM எக்ஸிக்யூட் பண்ணது எவ்வளோ டைம் பீரியட்? ஸோ a particle in SHM, நல்லா கவனிங்க, அவன் வந்து லீனியர் SHM-ஆ ஆங்குலர் SHM-ஆ எதுவுமே கொடுக்கல. நம்ம அது மாதிரி கொடுக்காதப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லீனியர் SHMன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் லைக் யூ கேன் டேக் எக்ஸாம்பிள் லைக் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். எல்லா இடத்துலையும் நம்ம படித்த ஈக்குவேஷன்ஸ் கோயிங் டு பி த சேம். ஓகே, இங்கே டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு கோ டைரக்ட்லி ஃப்ரம் மீன் பொசிஷன்லேருந்து டு half ஆஃப் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து பார்ட்டிக்கல் வந்து மீன் பொசிஷன்றது ஓல இருந்து half ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது a/2. a/2 போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் பார்த்தோம், 0லேருந்து a/2, 0லேருந்து a/2 போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, டைம் டேக்கன் கேபிட்டல் T பை தட் இஸ் டைம் பீரியட் டிவைடட் பை 12. எவ்வளோ டைம் எடுத்துச்சு, T/12. கரெக்டாக, ஏற்கனவே 4 டைம் பீரியட், திஸ் இஸ் 12. ஸோ 1/3. கரெக்டாப்பா? ஓகே, சரி. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த டேபிள் தெரிஞ்சதுனால டைரெக்டாக பண்ணிட்டோம். கரெக்டாக. இப்போது சம்டைம் வந்து இதுக்கு இன்னொரு வேலையும் நம்ம இதை பண்ண முடியும். இந்த கர்வ் வந்து இது வந்து எங்கே வந்து மோஷன் ஸ்டார்ட் ஆகுது எதை பற்றியுமே கொடுக்கல. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 வில் டிசைட் வாட், இந்த 5 இருந்துச்சு இல்லையா, இந்த 5 வில் டிசைட் எந்த லொக்கேஷன்லேருந்து ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல அவன் எங்கேருந்து ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ இப்போது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, we are going to consider, அதாவது if the particle starts from the mean position in the positive directionனா towards right. ஸோ மீன் பொசிஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். கரெக்டாக. ஸோ இப்போது நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட் வந்து மீன் பொசிஷன்லேருந்து a/2 லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்றது a/2. ஸோ இது வந்து ஏஏ வில் கெட் கேன்சல். நீங்கள் இந்த இன்வெர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் த டைம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? ஸோ ஏன்னா இனிஷியலாக பொசிஷன் வந்து ஆரிஜின் டைம் t குள்ளப்போ ஆரிஜின் அண்ட் பாசிட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் a/2. ஸோ 0லேருந்து a/2 போகிறதுக்கு எவ்வளோ டைம்ன்றதான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் திஸ் இஸ் t/12. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்லேருந்தும் xt ஈக்குவேஷன்லேருந்தும் நீங்கள் t கண்டுபிடிக்கலாம். பட் ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள், இதுலேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க, இட்ஸ் 1/3ன்னு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லைனா ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ்க்கு போனோம்னா நோ அதர் கோ, ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ்க்கு தான் நம்ம போகணும். ஓகே, சரி. இப்போ a particle executes SHM about a point x is equal to 0. Okay, so what is happening? A particle is executing SHM about a point x is equal to 0. At time t equal to 0, given எழுதிருங்க, at time t equal to 0, displacement is what? Displacement is 2 centimeter. மீட்டருக்கு மாற்றிடலாமா? So -2, that is 0.02 meter. What is the velocity? Velocity வந்து 0வா இருக்கு, எல்லாமே time t equal to 0. If the frequency of the motion, frequencyன்றது நல்லா கவனிங்க, f கான யூனிட் வந்து s inverse, ஒமேகாக்கான யூனிட் வந்து என்னது, ரேடியன் s inverse. இவன் வெறும் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கான், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக வெறும் ஃப்ரீக்வன்சியான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா யூனிட்டை பாருங்கள். யூனிட்டில் s inverseன்னு இருக்குது 1. ஸோ இட் ஷுட் ரெப்ரசன்ஸ் f, நாட் ஒமேகா. ஸோ f வந்து கொடுத்துருக்கான் கொஸ்டினில், எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 0.25 கொடுத்துருக்கான். ஸோ வாட் வில் பி த ஒமேகா வேல்யூ, 2πf.
which is nothing but what, 0.5 into pi. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஒமேகா. ஸோ இதுலேருந்து நீங்கள் டைம் பீரியட் என்ன சொல்லலாம்? டைம் பீரியட் இஸ் 1/f. ஸோ 1/fனா we will have what, 4 செகண்ட்ஸ்னு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ டைம் பீரியட் இஸ் 4. சரி, இப்போ அவன் என்ன கேட்குறான் கொஸ்டினில்? பீரியட் கேட்டிருக்கான். ஸோ பீரியடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is nothing but 4 seconds. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது என்னது? ஒமேகா. we found that it is 0.5னா என்னது? 1/2. ஸோ 1/2 பை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்கான். ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவன் இந்த கொஸ்டினில் தான்ப்பா க்ளூ இருக்குது. அதாவது நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸில், அதாவது SHMல வந்து எப்போ வந்து வெலாசிட்டி 0 ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் வந்து -aலேருந்து +aக்கு ஆசிலேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 0 வந்து மீன் பொசிஷன். ஸோ ஒரு மாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது தான் என்ன ஆகும்? வெலாசிட்டி 0 ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது வெலாசிட்டி 0 ஆகும். பட் இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும்? நம்மளுக்கு velocity will be maximum. இப்போ என்னன்னா ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்கான். ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறது ஈஸியான வழி வந்து அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். at time t equal to 0 it has a displacement of how much? 2 cm with 0 velocity. 0 velocity இருந்தாலே அது என்னது? அது மேக்ஸிமம் பொசிஷன் உள்ள லொக்கேஷன் தானே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆம்ப்ளிடியூடே நம்ம என்ன சொல்லலாம்? 0.02 meter. So this is my amplitude. Okay, இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? I told maximum velocity or maximum speed வந்து a ஒமேகான்னு போடணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டாம். ஸோ a ஒமேகான்னு போட்டு we can represent. சரி, இப்போது we know a ஓட வேல்யூ தெரியும். what is omega? 1/2 pi. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 0.01 மேக்ஸ் ஸ்பீட். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் கேட்குறான். என்ன கேட்குறான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன் அட் டைம் t equal to 3 seconds and the velocity கேட்குறான். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன் அட் டைம் t equal to 3 seconds. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to try to picturize the motion. அதாவது மோஷன் வந்து டைம் t equal to 0 அப்போ எங்கே இருந்துச்சு? இட் ஹஸ் லொக்கேஷன் ஆஃப் 0.02 மீட்டரில் இருந்துச்சு. திஸ் இஸ் மீன் பொசிஷன், திஸ் இஸ் -a. கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. எது? டைம் t equal to 0 அப்போ. ஸோ இங்கே வெலாசிட்டி இஸ் 0. ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இது எந்த கர்வாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக இது மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் தான் பண்ணணும். நம்ம என்ன கர்வ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, we need to know the behavior of the graphs. இப்போ வந்து cos θ பார்த்தீங்கன்னா டைம் t equal to 0 தான் என்ன ஆகும்? மேக்ஸிமம் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ எக்ஸ் டீன்னு போட்டிங்கன்னா at time t equal to 0 அப்போ தான் என்ன ஆகும்? it will be at +a and this will be -a. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட xt ஈக்குவேஷன் எழுதும்போது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? a cos omega t we can write. இங்கே 5 வந்து இங்கே 0ன்னு எடுத்துக்கணும். இங்கே 5 வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 5 வேறு ஏதாவது வேல்யூ போட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இட் ஷுட் பி பியூர்லி காஸ் ஒமேகா டி. 5 வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு டைம் t equal to 0 அப்போ இட் வில் பி +a. கரெக்டு தானே? இப்போ இங்கே நான் t இருக்கிறதுல 0ன்னு போடுறேன். என்ன ஆகும் எனக்கு? a cos omega t plus 0ன்னு வருமா? what is this one? see இங்கே t is also 0. ஸோ ஃபைனலி 5ன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். cos 0ன்னு இப்போ இருக்கும். ஸோ cos 0 is 1. we will have +a displacement. ஸோ டைம் t equal to 0 அப்போ ஆப்ஜெக்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது? +aல இருக்குது. இப்போ இதே நான் 5 not equal to 0ன்னு போட்டேன்னா நம்மளுக்கு cos 5 some வேல்யூ வரும். ஸோ இட் will be not equal to 0 ஆகிடும். ஸோ அதனால் ஆன்சர்ஸ் will be different. ஸோ அதனால் this is the right thing. 5 should be equal to 0. சரி, இப்போது நம்மளோட xt ஈக்குவேஷன் எவ்வளோ? 0.02 ஆம்ப்ளிடியூட்
cos omega t. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்லேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுதான் அவன் கேட்குறான், ஃப்ரம் த மீன் பொசிஷன் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, dx by dt பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும். சரி, இது வந்து xt கிராஃபு, இந்த xt ஈக்குவேஷன் இதில் நான் என்ன பண்ணலாம், t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ் போடலாமா. ஸோ x will be equal to 0.02 cos, what is omega? ஒமேகா வந்து நம்மளுக்கு π/2 கிடைச்சிருக்கு. π/2னா π/2 into 3. So answer will be what, 0. அதாவது x is equal to 0ல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ at time இதுக்கு வந்து ஆன்சர் sin 0ன்னு வரும்பா. cos வந்து ஏன்னா இது வந்து ஆட் மல்டிபிளில் இருக்குது. ஸோ sin இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, n into 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு எழுதுறது. ஸோ 3 into 90னா 3 ஆட் நம்பர்னால cos வந்து சைனாக மாறும். அதுக்கப்புறம் I need to substitute this theta here. So sin 0 is 0. So answer is 0. So at time t equal to 3, x is equal to 0. சரி, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். வெலாசிட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னப்பா வரும், minus 0.02 ஒமேகா sin ஒமேகா t. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் t equal to 3ன்னு போட்டிங்கன்னா minus 0.02 ஒமேகாவோட வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு π/2 sin 3π/2. ஸோ இங்கே வந்து ஆன்சர் உங்களுக்கு 1ன்னு வரும்பா. sin 3π/2 வந்து ஆன்சர் வந்து என்னது +1. கரெக்டா. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் ஃபைனலி 3.14. What is maximum velocity we have found? 0.01 m we have found. Correct? So this will be our answer. Right. So object வந்து எந்த பொசிஷனில் பாருக்கு, x is equal to 0ல இருக்குல்ல. ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம், மீன் பொசிஷனில் இருக்குது. மீன் பொசிஷனில் the velocity will be maximum. சரி, ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளமுக்கு போகலாம். சரி, என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்ன்றது தான் என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ நம்ம x is equal to sin ஒமேகா t படிச்சிருப்போம். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், sin ஒமேகா t-ஓட sin 2 ஒமேகா t ப்ளஸ் sin 3 ஒமேகா t. ஓகே, இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கர்வ் வரும். அந்த கர்வோட பீரியட் என்னன்னு கேட்குறான். ரைட்டா. ஓகே, சரி, என்ன பண்ணலாம். இப்போது இதை வந்து இதுமாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 3 இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கணும். y இஸ் ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3. கரெக்டாக, இண்டிவிஜுவலாக பாருங்கள். y1ஓட பீரியட் என்னது, sin ஒமேகா t-ஓட பீரியட் என்னதுப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். sin t-ஓட பீரியட் வந்து 2π. sin ஒமேகா t-ஓட பீரியட் என்னது 2π/ஒமேகா. திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இதோட பீரியட் என்னது நம்மளுக்கு, இதுக்கு பேர் வந்து t1 சொல்லி கூப்பிடலாமா. t1 வந்து 2π/ஒமேகா. சரி, ஒமேகா 2 y2க்கு என்ன பீரியட் வரும், sin 2 ஒமேகா t. இதுக்கான பீரியட் வந்து t2 2π/ஒமேகா போட முடியாது, டிவைடட் பை 2 ஒமேகான்னு போடணும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஆனால் இதை வேற ஒரு விதமாக எழுதலாம். எப்படி இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். தட் இஸ் t1/2
2 எழுதலாமா? அதே மாதிரி y3 sin 3 omega t, இது எப்படி எழுதலாம்? t3 is equal to 2 pi by 3 omega, கரெக்டா? ஸோ இதை 3 by 3 எழுதலாமா? இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சி இப்போ t2 ஓட டைம் பீரியட், t3 ஓட டைம் பீரியட் என்னது? அதாவது கரெக்டாக எழுதலாம்னா இப்படி ஒரு ரிலேஷன் எழுதலாமான்னு பாருங்கள். 2t2 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சி இப்போ கவனிங்க. ஸோ அதாவது t1 வந்து என்னது? 2 times of t2 and t1 is 3 times of t3. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ t1 வந்து ஒரு இப்போ சர்க்குலர் மோஷன் மேக் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மோஷன் நான் பண்ணணும், 1 2. ஓகே, நான் 2 மோஷன் பண்ணால் தான் எனக்கு எதோட ஈக்குவல் ஆகும்? ஒரு மோஷனுக்கு t2 டைம் எடுக்குது, இன்னொரு மோஷனுக்கு t2 டைம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் என்ன ஆகும்? 2 times 2 into t2 தான் என்னது? t1. அதாவது 2 ரொட்டேஷன் மேக் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்னோட டைம் பீரியட் வந்துடும். ஸோ அதே மாதிரி t3க்கு பார்க்கும்போது 3 தடவை ரொட்டேஷன் பண்ணி வரணும். ஸோ 3 ரொட்டேஷன் இஸ் ரிக்வயர்ட், கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்னா, பீரியாடிக் மோஷன் சர்க்குலர் மோஷன் மாதிரி இப்போ எடுத்துக்கோங்க. ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப வர்றது, நான் அந்த மாதிரி சர்க்கிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டைம் பீரியட் வந்து என்னவா இருக்குமா? இந்த இதுக்கு t1 இருக்கும் அப்படின்றாங்க. டு பி மோர் டைரக்டாக சொல்ல போனால், இவர் வந்து t1 டைம் எடுப்பார், கரெக்டாக? ஆனால் இவர் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் வர்றதுக்குள்ளே இவர் எத்தனை சைக்கிள் பண்ணுவார்? 2 சைக்கிள் இவரால் பண்ண முடியும். அதே டைமில் இவரால் 2 சைக்கிள் பண்ணிட முடியும். ஆனால் இவரால் என்ன பண்ணிட முடியும்? அதே நேரத்தில் 3 சைக்கிள் பண்ணிட முடியும், கரெக்டாக? ஸோ இவர் 3 இப்போது இவர் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்குள்ளே இவர் 3 சைக்கிள் பண்ணிடுவார், இவர் 2 சைக்கிள் பண்ணி முடிச்சிருவார். ஸோ எண்ட் ஆஃப் த டே திரும்ப இந்த இவர் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே மற்றவங்களும் என்ன பண்ணிடுவாங்க? திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ த பீரியட் ஆஃப் திஸ் இது வந்து என்னது? t1 தான், ரைட்டா? சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 2 kg பார்ட்டிகல் அண்டர்கோஸ் SHM அக்கார்டிங் டு த, ஸோ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துட்டான், m is equal to 2 kg. ஸோ அக்கார்டிங் டு த எக்ஸ்பிரஷன் xt ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இதில் a வந்து 1.5 எல்லாமே SI யூனிட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டான், சொல்லிட்டான். அப்போது 1.5 மீட்டர். அதுக்கப்புறம் ஒமேகாவோட வேல்யூ என்னது? இங்கே 5/4. அதே மாதிரி 5ஓட வேல்யூ என்னது? இனிஷியல் ஃபேஸ் 5/6. ஸோ இது எல்லாமே நம்ம டேட்டா எடுத்துட்டோம். ஸோ வாட் இஸ் த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாமா? ஸோ எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு ஒமேகா வந்து என்னது? 3.14 டிவைடட் பை 4. ரேடியனில் தான் போடணும். ஸோ பையோட வேல்யூ 3.14 போடுங்க. ஆம்ப்ளிடியூட் இஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி. இப்போ அடுத்து, what is the shortest time required for the particle to move from x is equal to 0.5 இருந்து 0.75.
போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு ஸ்டாண்டர்டாக எதுவும் ஷார்ட்கட் வே கிடையாது, டைரக்ட் வே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து எக்ஸ்டி ஈக்குவேஷன் தெரியும் கரெக்டாக, அதாவது ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. இதான் நம்ம ஃபை கொடுத்துட்டான், ஒமேகா கொடுத்துட்டான், ஏ கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லொக்கேஷன் கண்டுபிடிங்க. அதாவது வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டைம் ரிக்வயர்ட் டு ஃபார் த பார்ட்டிகல் டு மூவ் ஃப்ரம் திஸ் லொக்கேஷன். இதை x1 லொக்கேஷன் நான் எடுத்துக்கிறேன், இது x2 லொக்கேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ x1 லொக்கேஷன்லேருந்து x2 லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் என்னென்னா x1ஓட லொக்கேஷனை கொடுங்க. x1ஓட லொக்கேஷன் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், கரஸ்பாண்டிங் ஒரு டைம் இருக்கும். அதை நான் என்ன பண்ண போகிறேன், t1ன்னு சொல்ல போகிறேன். ஓகே, அதே மாதிரி x2ஓட லொக்கேஷன் என்னது, -0.75 அது கொடுங்க. ஸோ ஏ சைன் ஒமேகா டி, இதுக்கு டைம் வந்து t2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அவன் ஷார்ட்டஸ்ட் டைமை கண்டுபிடிங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இதுனா நீங்கள் என்ன பண்ணணும், டெல் டி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் t1 minus t2 we need to find. ஓகே, ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்ன்றதை பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி t1ஓட வேல்யூ எவ்வளோ வருமா உங்களுக்கு, இட் வில் பி அரவுண்ட் சம்திங் -0. இப்போ இங்கே பாருங்கள், இதோட சொல்யூஷன் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். அதாவது நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, ½ ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு, அதை நம்ம இது பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, 1.39 ஜூல்ஸ் வருது. அதுக்கப்புறம் இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, x1 இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதுங்க. தட் இஸ் x1 இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைன்ட்டு t1 ப்ளஸ் ஃபைன்ட்டு, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும், உங்களுக்கு என்ன ஆன்சர், இது t1 என்ன வருது அப்படின்னா we will get answer time as what, மைனஸில் வரும். இது கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி கால்குலேஷன்ஸ் ஜாமில் கேட்டாலும் இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இப்போ நீங்கள் நீட் ஜேஇக்குன்னா கால்குலேட்டர் கிடையாது. ஸோ அவ்வளோ டஃப்பான அதாவது சில ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் கால்குலேட்டரில் இந்த கால்குலேஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். பட் நீங்கள் வேறு ஏதாவது எம்எஸ்சி லெவல் என்ட்ரன்ஸாக இருந்தால் கால்குலேட்டர் ஜென்ரலாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கான கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ t1 வந்து ஸோ t1 வந்து எனக்கு இந்த வேல்யூ வருது. நான் என்ன பண்ணிக்கிறேன், டைம் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டினால ஐம் கோயிங் டு புட் அ மாடலஸ், ரைட்டா. ஸோ அதே மாதிரி அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன், எனக்கு t1 வருது. இப்போ அடுத்து பாருங்கள், எனக்கு வந்து x2ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ -0.75 இல்லையா. ஸோ அதை போட்டு பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர், கால்குலேட்டரில் வந்து -1.33 வரும். அதுக்கும் நான் மாடலஸ் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் டைம் இஸ் த t1 minus t2 இஸ் த ரிக்வயர்ட் டைம். ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1.1 செகண்ட்ஸ்னு வருது. ஸோ டைமை நம்ம எப்பவுமே சொல்லும்போது பாசிட்டிவ், ரைட்டா. டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் இதே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டால் வாட் வி நீட் டு டூப்பா, 2π/t del t கொடுக்கணும், கரெக்டாக இல்லையா. del t நம்ம கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் நத்திங் பட் del t, டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோன்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸை சொல்ல முடியும். ஃபேஸ் இஸ் நத்திங் பட் del theta, ரைட்டா. ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட் ஐ வில் சே இஸ், நான் எப்படி பண்ணணும்னு ப்ரொசீஜர் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் ஈஸியான ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தால் நீங்களே பண்ணலாம். மேபி உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா கவனிங்க. ஸோ இப்போ எனக்கு t1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் t1. இது எப்படி பண்ணலான்னா x1/aன்னு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு என்ன வரும், sin ஒமேகா t1 ப்ளஸ் 5. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா sin இன்வர்ஸ் x1/a ஒமேகா t ப்ளஸ் 5ன்னு வரும் t1. இப்போ இந்த sin இன்வர்ஸ் x1/a கண்டுபிடிச்சிருங்க கால்குலேட்டரில், ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -5ன்னு வரும். ஃபைனலாக ஒமேகாவை கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/ω which is equal to t1. ஸோ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
கரெக்டா? ஸோ இதே மாதிரி t2 ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட். ரைட்டாப்பா? ஸோ இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ ஃபிகர் ஷோஸ் த டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் SHM with the time period t. Okay, 4 particles 4 points 1 2 3 4 are marked on the graph where the displacement is half that of the amplitude. ஸோ இப்போ இது வந்து ஒரு xt கிராஃப்ன்றான். இந்த xt கிராஃபில் என்னது? Particle is executing time period with oscillation with time period t, capital T. ஸோ இந்த இடத்துல 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கானா, 1 2 3 and 4. இந்த 4 இடத்துலையுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதான்ப்பா? ப்ளஸ் a by 2, இது மைனஸ் a by 2. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் a, மைனஸ் a ஆம்ப்ளிடியூட்ஸ். ரைட்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்றதை கவனிங்க. ஐடென்டிஃபை த பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் வித் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், ஃபைண்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, டைம் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை த பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த இடத்துலலாம் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது? இது நம்மளோட மெயின் பொசிஷன். மெயின் பொசிஷன்லேருந்து பாயிண்ட் 1 and 2க்கும் 3 and 4. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து 1 and 2 அப்புறம் 3 and 4 have சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் அவன் என்ன கேட்குறான் பாருங்கள். பட் அது மட்டும் பத்தாதான். 1 and 2 3 and 4 have சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் பட் வித் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து என்னோட மெயின் பொசிஷன், இது வந்து என்னோட a by 2. கரெக்டா? லொக்கேஷன் இது வந்து ப்ளஸ் a, இது ப்ளஸ் a by 2. இப்போ இந்த டைரக்ஷனில் போகிறதையும் ஒரு டைரக்ஷனில் உள்ள வெலாசிட்டி, இந்த 2 பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றான். ஓகே, ஸோ எப்படி நம்ம இந்த xt கிராஃபில் இருந்து எப்படி நம்ம அந்த வெலாசிட்டியை சொல்லுவோம்? பாசிட்டிவ் டைரக்ஷனில் போதா, நெகட்டிவ் டைரக்ஷனில் போதான்னு. ஸோ வெலாசிட்டியோட டெஃபினேஷன் இதுப்பா, dx by dt தானே. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் வந்து கிரேட்டர் தென் 0வாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். மோஷன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது. வெலாசிட்டி லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் மோஷன் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். புரியுதா? ஸோ அப்படி பார்க்கும்போது கவனிங்க. இப்போ பார்ட்டிக்கல் 1க்கு வாட் இஸ் த டேஞ்சன்ட்? இதோட ஸ்லோப் என்னது? வெலாசிட்டி வந்து 1ல் பாசிட்டிவ். ரைட். இப்போ இதே நீங்கள் வந்து பாயிண்ட் 2ல் பாருங்கள். பாயிண்ட் 2ல் வந்து ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் 2ல் வந்து வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி பாயிண்ட் 3ல் பாருங்கள். பாயிண்ட் 3ல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ நெகட்டிவ். கரெக்டாக? வாட் அபவுட் பாயிண்ட் 4? பாயிண்ட் 4க்கு டேஞ்சன்ட், அந்த இடத்துல டேஞ்சன்ட் தானே வெலாசிட்டி, அதோட ஸ்லோப் தானே. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது? நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கான்? சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். அப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? நல்லா கவனிங்கப்பா. சி, ப்ளஸ் a by 2க்கும் ப்ளஸ் a by 2ல் 2 பாயிண்ட் இருக்குது, 1 and 2. 1 and 2க்கு சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? ஐடென்டிஃபை த பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் வித் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், 2 பேருக்கும் 1 பாயிண்ட்டுக்கும் 2 பாயிண்ட்டுக்கும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே நேரத்தில் 2 பேருக்கும் வெலாசிட்டி இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்து போகுது 1, v2ல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து போகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? பாயிண்ட் 1 and 2 நம்ம எழுதுனது கரெக்ட் தான். பாயிண்ட் 1 and 2 and 3 and 4 have சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் என்னது? பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்தது டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் என்னன்னு கேட்குறான். ஹவு டு ஃபைண்ட் த டைம் டிஃப்ரென்ஸ்? அது வந்து நம்மளோட டெக்னிக் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிளாட், ஒரு டேபிள் சொன்னோம் இல்லையா? ஸோ 0 to a by 2 வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? t by 12. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? இது a by 2. திஸ் இஸ் a by 2பா. கரெக்டாக? இது வந்து a by 2. a by 2லேருந்து ஓக்கு, அதாவது மீன் பொசிஷனுக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? t by, இங்கேயும் t by 12. ஸோ இந்த ஓவராலாக பார்க்கும்போது இந்த லென்த், இதோட டைம் பீரியட் எவ்வளோ?
t/2 ஆஃப் த டைம் பீரியட் தானே, இது ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப் சேர்ந்தது தானே டோட்டல் ஆஃப். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம், அதாவது 0.1க்கும் 0.2க்கும் என்ன டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டலாக என்னோட டைம் பீரியட் என்னது t/2, நான் மேலே உள்ள சர்க்கிள் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன், தட் இஸ் t/2. அதில் எந்தெந்த பாகத்தில் நான் கழிக்கணும், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ அந்த டைம் கண்டுபிடிக்கணும்னா மற்ற டைம்ஸை சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, t/2 minus t/6. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? 2t/6 will be the answer, which is nothing but t/3. Okay va, right va. So this is what it is. So இப்போ அடுத்த question பாருங்க, identify the points where the particle move in same direction, find the time difference between them. இப்போ டைரெக்டாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி இங்கே பேசலை, சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும், டைம் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ஸோ சேம் டைரக்ஷனில் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது, ஸோ இது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து t/3. டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு, t/3. ஐடென்டிஃபை த பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன் அண்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். இங்கே எங்கெல்லாம் சேம் டைரக்ஷனில் போகுது, எங்கெல்லாம் சேம் டைரக்ஷன்ப்பா, 0.1ம் 0.4 கரெக்டாக இல்லையா, 0.1ம் 0.4ம் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது, கரெக்டாக இல்லையா. 0.1க்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், தட் இஸ் வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் ரைட். அதே மாதிரி 0.4க்கும் எப்படி இருக்குது, வெலாசிட்டி பாசிட்டிவ். ஸோ ரெண்டு இடத்துலையுமே சேம் டைரக்ஷன் போகுது. பட் ஆனால் வாட் இஸ் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம 2 பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம். அது என்னென்ன பாயிண்ட்ஸு, ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், இது வந்து -a/2. விச் பாயிண்ட், திஸ் பாயிண்ட் இஸ் -a/2. -a/2லேருந்து 0க்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், t/12 கரெக்டாக, t/12. அதே மாதிரி 0லேருந்து a/2, அதாவது இந்த இடத்துல இருந்து 0லேருந்து a/2 வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், t/2. இப்போ எனக்கு வந்து எந்த டைம் வேணும், நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், ஐ நீட் திஸ் டைம், அதாவது 1லேருந்து 4க்கு போகிறதுக்கான டைம் வேணும், இந்த டைம் எனக்கு வேணும். அப்போது டோட்டல் டைம் எனக்கு வந்து t' வேணும்ப்பா, அதாவது 1லேருந்து 4க்கு போகிற டைம் வேணும். ஆனால் டோட்டல் டைம் என்னது, மொத்த இதுக்கு t. ஸோ நான் என்ன பண்ணணும், t' கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்ல அந்த விட்டு போன ரீஜன்ஸ். விட்டு போனது என்னென்ன ரீஜன், இந்த பக்கம் ஒரு t/12, அந்த பக்கம் ஒரு t/12, அதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ t6 கரெக்டாக. ஸோ ஆன்சர் வில் பி 5t/6 ரைட் அப்பா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த டைம் டேக்கன். டைம் டிஃப்ரென்ஸ் என்னது, 0.1க்கும் 4க்கும் 5t/6, which is nothing but t' here. இப்போ பாயிண்ட்ஸ் 1 and 4 வந்து சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தோம். இப்போ பாயிண்ட்ஸ் 2 and 3யும் சேம் டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதோட டைம் பீரியட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு t/6 வரும். ஓகே, ஸோ அதுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா யூ கேன் கிவ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். whoever is preparing for waves and oscillations in physics.